ஓம் முருகா, அல்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சராச்சரணி, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஐந்திரியும் வேல் காக்க, சுவாகா. குப்பையனசாமி திருக்கோவிலின் வடபுறம் ஸ்ரீ மசிறியம்மன் கோவில் சன்னதி கட்டுவதாக சொல்லி, குப்பையனசாமி கோவிலுக்கு இணையாகவும் ஆனால் பீடம் மற்றும் கோபம் உயரமாகவும் கட்டப்பட்டுள்ளது. கோயில் சன்னதி கட்டப்பட்டுள்ளது. குப்பையனசாமி பிரதானமான ஒன்றாகும் மூலவராகும் உள்ளதால் இவ்வளாகத்தில் வேறு எதுவும் உயரமாக கட்டுதல் கூடாது. மதிர்ச்சுவரை கட்டி வடபுறத்திலே நுழைவாயில் வைத்து பிரித்துவிட்டால் நல்லது என்று சொல்லப்படுகிறது. குப்பையனசாமி வளாகத்தினுள்ளேயே இந்த சன்னதி அமைந்துள்ளதால் இதில் சிலை வைத்து பூஜைகள் செய்தால் குப்பையனசாமியின் ஒளிப்புறவை அளப்பரிய ஆற்றல் பாதிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன விடுவி என்பது எண்ணுகின்ற பொழுது மிகவும் திகைப்பாக உள்ளது. பாதித்தால் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்வதா அல்லது ஆகம விதிகளின்படி இந்த சன்னதியை அகற்றி விடுவதா என்று முடிவெடுக்க வேண்டியுள்ளது. என்னால் மட்டும் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்து இந்த சன்னதி திருப்பணிக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எண்ணும் பொழுது என்னால் சரியான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தாம்பலத்ததோ நச்சுமா மரம் ஆயினுங்கொளார் என்று திருவாசகம் சொல்கிறது. ஆனால் நல்லது எது, உண்மை எது என்பதை நாம் நிறைவு கண்டு மேலும் திருப்பணியை தொடர குப்பையனசாமியே வழிவிட வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.